கரூர் அப்படிங்கிறது வந்து சென்னை ஹைகோர்ட் மதுரை கிளை அதோட ஜூரிஸ்டிக்ஷன்ல வருது. நீங்க எப்படி சென்னைக்கு வந்தீங்க? சிபிஐ விசாரணை தாவேகா தரப்புல கேட்கப்படுது. ஆனா திமுக இதற்கு எதிர்க்கிறதுக்கான காரணம் என்ன சார்? இதுக்கு 2026 மே மாதம் எலெக்ஷனு. அதுக்கு முன்னாடி இவங்கள மேலே பழி சுமத்தி எலெக்ஷனில் ஒழுங்காக ஓட்டு வாங்க முடியாமல் ஒழுங்காக நிற்க முடியாமல் ஆக்கி விட்டுறலாம். அப்படி இல்லைன்னா மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. போலீஸ் அங்கே நிற்கிறாங்கல்ல, இருக்கிற மக்களுக்கு தண்ணி தரல, ஒன்றும் தரல, பட்டினி கிடக்காங்க அப்படின்னு சொல்லி இன்டெலிஜென்ஸ் மூலமாக இது மூலமாக எல்லாரும் ரிப்போர்ட் போகும்ல. குறைஞ்சபட்சம் நீங்கள் இதெல்லாம் கொடுக்கணும். மக்கள் பசியில் டீஹைட்ரேஷனில் வாடி போயிடுவாங்க, செத்து போயிடுவாங்க சொல்லணும்ல. அப்போனா அந்த உளவுத்துறை செயலிழந்து விட்டதா? உளவுத்துறை பண்ணலையே. இப்போ கரூருக்கு முன்னாடியே திருச்சியில் 6 மணி நேரம் ஊர்ந்து போனாரா? அப்போவே கேன்சல் பண்ணுறதுக்கு என்ன எது தடுத்தது? பிரச்சனை ஆரம்பித்த உடனே நீங்கள் உடனடியாக இங்கேருந்து கிளம்பிடுங்க, இல்லை பிரச்சனை ரொம்ப ஸ்டாம்பீடு ரொம்ப பிரச்சனை ஜாஸ்தி வரும்னு சொல்லிட்டாங்க. போலீஸோட பேச்சை கேட்டு தான் விஜய் உடனே அந்த இடத்த விட்டு கிளம்புனாரு. இந்த மாதிரி நடந்ததுக்கு இன்டைரக்டாக டிஎம்கே காரணம். திமுக விஜயை பார்த்து அஞ்சுகிறதா? திமுக ரெஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்க இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் உலக செய்தி பகுப்பாய்வாளர் திரு கசாலி அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம் கோபி. சார், இந்த கரூர் விவகாரம் தொடர்பாக தமிழக அரசு ஒரு சிறப்பு விசாரணை குழுவை அமைக்கிறாங்க. இதை எதிர்த்து தாவேகா தரப்புல உச்சநீதிமன்றத்துக்கு மேல்முறையீட்டுக்கு போறாங்க. அதனுடைய விசாரணை நடக்குது. திமுக அரசுக்கு பல்வேறு கேள்விகள் எழுப்பப்படுது. ஏன் சீக்கிரமா அந்த உடற்கூறாய்வு நடத்துனீங்க? விசாரணை துவங்குவதற்கு முன்பே ஏன் சிறப்பு விசாரணை குழு அமைச்சிங்க? என பல்வேறு கேள்விகள் எழுப்பப்பட்டிருக்கு. நீங்க எப்படி பாக்குறீங்க? உங்களுடைய வியூ என்ன சார்? நம்பர் 1, நீங்க கேள்வி கேட்டீங்க இல்லையா, அந்த கேள்வியில் ஒரு சின்ன திருத்தம் இருக்குது. என்ன திருத்தம்னா, தாவேகா தரப்பில் சுப்ரீம் கோர்ட்டு போனான்னு சொன்னீங்கல்ல, அது தாவேகா தரப்பு இல்லை. தாவேகா சார்பு இல்லாத மாதிரி. இப்போ உதாரணத்துக்கு நம்ம உமா ஆனந்தன் சொல்லி பிஜேபி கேண்டிடேட் இருக்காங்கல்ல, கவுன்சிலர். ஓகே, அவங்க தாவேகாவுக்கு ஆதரவாக டிஎம்கேக்கு எதிராக. ஏன்னா அவங்க டிஎம்கேக்கு ஆதரவாக போட்டு தான் ஆச்சரியமாயிரும். ஓகே, அவங்க எப்பவுமே டிஎம்கேக்கு எதிரி. அப்போது டிஎம்கேக்கு எதிரி, அடுத்து தாவேகாவுக்கு ஆதரவு அப்படின்னு போடுறாங்களா, அவங்க போடுறாங்க. அந்த ஒரு குழந்தை, இறந்து போன குழந்தை, அவனோட அப்பா 7 வருஷமாக அங்கே இல்லை. 2 வயசில் விட்டு போனவர் 9 வயசு ஆச்சு இப்போ குழந்தைக்கு. அது சம்மந்தமாக அந்த ஆள் போட்டிருக்காரு. அவருக்கு அவ்வளோ வசதியும் இல்லை, ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் வந்திருக்கு. ஒரு 4-5 பேர் அப்படி சுப்ரீம் கோர்ட்டில் அப்படி போட்டிருக்காங்க. அப்போது அந்த மாதிரி போட்டிருக்காங்கன்னா தாவேகா நேரடியாக போடலை. ஓகே, அப்படி எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ இதில் இவங்க சொல்கிற விஷயங்கள் இருக்குல்ல, தாவேகா சைட்லேருந்து வரும்ல. ஆமாம், எங்களுக்கு போலீஸு கரெக்டான ஒத்துழைப்பு கொடுக்கல. அங்கேருந்து சீக்கிரமாக போக சொல்லிட்டாங்க. என்ன பிரச்சனை ஆரம்பித்த உடனே நீங்கள் உடனடியாக இங்கேருந்து கிளம்பிடுங்க, இல்லை பிரச்சனை ரொம்ப ஸ்டாம்பீடு ரொம்ப பிரச்சனை ஜாஸ்தி வரும்னு சொல்லிட்டாங்க. அவர் இந்த போலீஸோட பேச்சை கேட்டு தான் நம்ம தலைவர் விஜய் உடனே அந்த இடத்த விட்டு கிளம்புனாரு அப்படிங்கிறது. அது போக என்ன சொன்னான்னா, இடத்த மாற்றி கொடுத்தது, நிறைய இந்த மாதிரி ஒரு 5-6 விஷயங்கள், முக்கியமான விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அதில் என்னென்னா, அதாவது போலீஸ் ஒத்துழைப்பு இல்லைங்கிறது ரொம்ப முக்கியமானது. அப்புறம் இந்த ஸ்டாம்பீடு வந்த உடனே நைட்டாக இத்தனை பேருக்கும் உடற்கூறாய்வு பண்ணி போஸ்ட்மார்ட்டம் பண்ணி காலங்காத்தால் எல்லாமே எரிச்சு புதைச்சி எல்லாம் பண்ணிட்டாங்க அப்படின்னு. அப்போது அதுக்கு என்ன காரணம்? அப்புறம் எஸ்ஐடி உடனடியாக பண்ணதுக்கு என்ன காரணம்? அது போக இந்த மாதிரி இவங்க சுப்ரீம் கோர்ட்டே ஒரு கேள்வி என்னன்னா, இந்த கரூர் அப்படிங்கிறது மதுரை ஹைகோர்ட் இருக்குல்ல. ஆமாம், சென்னை ஹைகோர்ட் மதுரை கிளை. ஆமாம், அதோட ஜூரிஸ்டிக்ஷனில் வருது. நீங்கள் எப்படி சென்னைக்கு வந்தீங்க? அங்கே எப்படி சரியாக பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அந்த கேள்வி. இது எல்லாத்துக்கும் இவங்க டிஎம்கே சாதாரண கட்சியா, அவங்கள என்ன பண்ணுறாங்க, அது ஒன்றுக்கும் பதில் சொல்கிறாங்க. இல்லை, போலீஸ் அறிவுரை, எல்லா இடத்துலையும் அறிவுரை சொன்னது, இது சொன்னது அப்படின்னு சொல்லி இது சொல்கிறாங்க. இப்போ இந்த மாதிரி போலீஸ்லேருந்து இப்படி வந்தாங்கன்னு சொல்லி இவங்க சைடில் அவர் வில்சன், அப்புறம் முக்கியமான 3 வழக்கறிஞர்கள் இருந்தாங்க. அதில் வில்சன் ஒருத்தர். ஆமாம், ஏன்னா எம்பி முக்கியமாக இதுக்காகவே எம்பி ஆக்கினாங்க. ஆமாம், கண்டிப்பாக. ஏன்னா இப்போ தமிழ்நாடு அரசு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவங்க அதிரடி நடவடிக்கை அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே இல்லை. இந்த கடந்த ஒரு 4.5 வருஷம் ஆட்சியில் பார்த்தீங்கன்னா,
ரொம்ப நிதானமாக எதை எடுத்தாலும் வேகமாக செயல்படாமல் ரொம்ப சிலகிஷ்னஸ் சொல்லுவாங்க. ஒரு ஒரு நத்தை மாதிரி ஏன் சொல்லுவாங்க. அந்த லேசினஸ் சார்? ஏன் அந்த லேசினஸ்? அது லேசிங்கிறத விட இன்னும் ஒரு இது சொல்லுவாங்க சில நேரத்தில் அரசியல்லையும் நிர்வாகத்திலையும் ஒன்று சொல்லுவாங்க. இவங்க வந்து எப்போவுமே படார்னு பண்ணாமல் நிதானமாக பண்ணுறாங்க. நிதானமாக பண்ணுறதுல ப்ளஸ்ஸும் இருக்குது மைனஸும் இருக்குது. ஓகே, அப்போ இங்கே வந்து ஒரு ஸ்டாலின் வந்து நிதானமாக இருக்காருக்குது. இது என்ன ஆகி போச்சுன்னா, இவர் நிதானம் வந்து ஒரு பக்கம் எல்லாம் தீர அலசி ஆராய்ஞ்சு ஏதாவது வந்து ஒரு ரிசல்ட் வரணும். ஆனால் இவர் வந்து நடவடிக்கை எடுக்க மாட்டார் அப்படின்னு இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல, இஷ்டத்துக்கு ஆடுறாங்க. அப்போ அவங்க காவல்துறை எதுக்கு சார் இருக்கு? காவல்துறையுடைய துறை எதுக்கு இருக்கு? அவர் ஸ்டாலின் தானே சார் காவல்துறையுடைய அமைச்சர். இது கரெக்ட் தான். அப்போ அது ஒரு மதிப்பில்லாத போல இல்லைங்களா? அதுதான் விஷயம். அதாவது நீங்கள் சாதாரண பொதுமக்களாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, காவல்துறை வந்து இப்போ வந்து ஒரு டெப்யூட்டி கமிஷனர் வந்து ஒரு எஸ்ஐயை வந்து அவர் கீழே இருக்கிற எஸ்ஐயை வந்து கண்டிக்க முடியல. ஏன்னா இப்போ நான் ஏன் சொல்கிறேன்னா, எனக்கு வந்து இங்கே வடபழனியில் எனக்கு நடந்த பிரச்சனைனால எனக்கு நேரடியாக தெரியும். கூப்பிட்டு கேட்குறாங்க, பேசுகிறாங்க, ரைட் ஓகே ஓகே அப்படின்னு விட்றாங்க. இவங்க வந்து வாங்கின லஞ்சம், ஏன்னா வடபழனியில் நான் வந்து இதுக்கு வந்து நான் ஆதாரத்தோடு இருக்கேன். வாங்கின லஞ்சத்துலேருந்து இதிலேருந்து எதிராக செயல்பட்டு அவ்வளோ இது பண்ணியிருக்காங்க. ஆனாலும் அங்கே போய் ஜேசிகிட்ட போனாலும் அவர் வந்து பேசுகிறாரு, டிசிகிட்ட போனால் அவர் தான் ஒன்றும் நடக்கலை. ஏசிகிட்ட போனால் இந்த மாதிரி இது வந்து எனக்கு நேரடியாக நான் வந்து அனுபவப்பட்ட காவல்துறை. அப்புறம் கேள்விப்படும் போது எல்லா இடமும் ஒரே மாதிரி தான் இருக்குது. காவல்துறை யார் வந்து லஞ்சம் வாங்கினாலும் யார் என்ன தப்பு பண்ணாலும் எந்த நடவடிக்கையும் யாரும் எடுக்கிறது இல்லை. அப்போ என்னாகும், இவங்களுக்கு குளிர் விட்டு போயிடும். பொதுமக்களுக்கு என்னாகும், வெறுப்பு வரும். அந்த வெறுப்பு இருக்குல்ல, அது வந்து திமுக மேலே இந்த ஆன்டி இன்கம்பன்சின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதிருப்தி. அந்த அதிருப்தி வந்து காவல்துறையினால நிறையா வந்திருக்கு. அதுக்காக இப்போ கரூரில் வந்து காவல்துறை செயல்படலையா அப்படின்னா, ஸ்டாம்பீடு பிரச்சனை வந்தவுடனே அந்த நேரத்தில் வந்து கொஞ்சம் வேகமாக செயல்பட்டாங்க. ஆனால் ஸ்ட்ராங்காக செயல்பட்டாங்களா அப்படின்னா, ஆளுங்கட்சி வந்தாலும் ஒன்றும் பேச மாட்டாங்க, எதிர்கட்சி வந்தாலும் பேச மாட்டாங்க. இப்போ புதுசாக வந்த விஜய் கட்சி வந்தாலும் இது பேச, நீங்களா வாங்க, நீங்களா போங்க, நாங்கள் கூட நிற்கிறோம், லத்தி கையில் வச்சுருக்கோம், பேசுகிறோம், இப்படி நிற்கிறோம், என்ன நடந்தாலும் நாங்கள் வந்து ஒரு சாட்சியாக இருக்கோம். அப்படின்னா வந்து அது அரசுக்கு தானே சார் இழிநிலை? அந்த காவல்துறை வந்து கையில் வச்சிருக்க ஸ்டாலினுக்கு தானே இழிநிலை. அவருக்கு காவல்துறையை கையாள தெரியலையா? கையாளலை. ஏன்னா வந்து அந்த அது போன்ற கேள்விகள்லாம் எழும்புது இல்லைங்களா? கண்டிப்பாக கையாள தெரியலையா தெரியுதாங்கிறத தாண்டி அவர் எதுவும் கையாளலை. அதே மாதிரி காவல்துறை ஒரு பக்கம்னா, இந்த பத்திரப்பதிவில் இருந்து தாசில்தாரில் இருந்து இந்த மாதிரி மக்களுக்கு நேரடியாக தொடர்புடைய அரசு துறைகள் இருக்குல்ல, மெஜாரிட்டி ஆஃப் துறை வந்து சாதாரண பொதுமக்களுக்கு எதிராக தான் இருக்குது, அல்லது பெருசு ஆதரவாக இல்லை. ஓகே, இந்த மாதிரி ஒரு சூழல் இருக்குது. அப்போ இந்த அரசு வந்து, இந்த தமிழ்நாடு அரசு வந்து சிறப்பாக செயல்படுதா அப்படின்னா, சில விஷயங்கள்லாம் இது வாட்டுக்கு ஒரு மெட்ரோவாக இருக்கட்டும், இதாகட்டும், கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கட்டும், பாலம் இருக்கட்டும், அதெல்லாம் பண்ணுது. ஆனால் நேரடியாக மக்களை ஓகே பாதிக்கக்கூடிய விஷயத்தை வந்து தடுத்து நிறுத்தி ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து ஹேண்டில் பண்ணுதா அப்படின்னா அது இல்லை. அதோட விளைவு தான் இப்போ வந்து கரூரில், இப்போ கரூருக்கு முன்னாடியே திருச்சியில் வந்து 6 மணி நேரம் ஊர்ந்து போனாரா, அப்போவே கேன்சல் பண்ணுறதுக்கு என்ன எது தடுத்தது? விஷயம் ஒன்று இருக்குல்ல, நீ ஊர்ந்து போன அங்கேருந்து மரக்கடை பகுதிக்கு போகணும், இதிலேருந்து ஏர்போர்ட்லேருந்து ஊர்ந்து போய் அங்கேயும் வந்து பயங்கரமான ஒரு இது வந்துச்சு. அதுக்கப்புறம் போலீஸ் அங்கே நிற்கிறாங்கல்ல, இருக்கிற மக்களுக்கு வந்து தண்ணி தரல, ஒன்றும் தரல, பட்டினி கிடக்காங்க அப்படின்னு சொல்லி இன்டெலிஜென்ஸ் மூலமாக இது மூலமாக வந்து எல்லோரும் ரிப்போர்ட் போகும்ல. குறைஞ்சபட்சம் வந்து நீங்கள் இதெல்லாம் கொடுக்கணும், மக்கள் வந்து பசியில் டீஹைட்ரேஷனில் வந்து வாடி போயிடுவாங்க, செத்து போயிடுவாங்க சொல்லணும்ல. அப்போ சொல்கிற இது வந்து ஒன்று புதுசாக கட்சி ஆரம்பித்து வரக்கூடிய தாவேக்காவுக்கு பொறுப்பு இருக்கணும். அப்போனா அந்த உளவுத்துறை செயலிழந்து விட்டதா? உளவுத்துறை பண்ணலையே, பண்ணியிருந்தா இது வந்திருக்குமே. அதுக்கப்புறம் வந்து நாகப்பட்டினம் போகட்டும், இல்லை அப்படி பார்த்தீங்கன்னா நாமக்கல்லே எவ்வளோ பேர் வந்து மயங்கி விழுந்தாங்க. அதெல்லாம் வந்து பார்த்துட்டே போகிறாங்க, சைடில் வந்து வண்டி ஓட்டிகிட்டு போகிற தடுமாறி விடுறாங்க. இவங்களும், அதாவது தாவேக்காவும் பொறுப்புணர்ச்சியோடு செயல்படலை, காவல்துறையும் தன்னோட பொறுப்பை கரெக்டாக பொறுப்பு உணர்ந்து செயல்படலை. என்ன செயல்பட முடியாத அளவுக்கு மேலே இருந்து வந்து கட்டுப்பாடு இருக்கதோ அல்லது அலட்சியமாக தூக்கி விட்டாங்களான்னு தெரியாது. அது அலட்சியமா? ஏன்னா வந்து இப்படிப்பட்ட சூழல்லாம் நடக்குன்னு தெரியுது, எல்லாருக்கும் போகுது, டீஹைட்ரேஷன் வாட்ரு அது போல் வைக்கல, அந்த அவங்களுடைய அங்கே தேவையான உபகரணங்கள் இல்லைன்னு தெரியுது, அங்கே இது போல் அசம்பாவிதமும் நடக்கும்னு தெரியுது, அதையும் மீறி அனுமதி கொடுப்பதற்கான என்ன காரணம்? ஏன்னா சரி உயிரிழப்புகள் ஏற்பட்டும், அதை நம்ம அரசியலாக மாற்றலாம் அப்படின்ற போல ஒரு திட்டம் வகுத்திருக்கா திமுக? இன்னொன்று என்னன்னா, ஒரு விஷயம் எதை சொன்னாலும் வந்து உடனே இந்த மாதிரி தமிழ்நாடு அரசு என்னை பார்த்து பயப்படுதா, இல்லை எங்கள் மக்களை வந்து இப்படி நீ வஞ்சிக்கிறியா, இது கூட்டத்தை கூட்டடாமல் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி பயங்கரமாக தாட் போட்டுன்னு சொல்லி பேசுகிறார் இல்லையா.
அதனால் எதுக்கடா வம்பு, நம்ம வந்து இவங்க மேலே ஏதாவது நடவடிக்கை எடுத்து நமக்கு மேலிடத்துல இருந்து ப்ரெஷர் வந்து பிரச்சனை வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி இது எதுக்கு பிரச்சனை? நமக்கு என்ன உத்தரவு போடுறாங்களோ அந்த உத்தரவை செய்வோம். எப்பவுமே எந்த ஒரு நிறுவனமாக இருக்கட்டும், அரசாக இருக்கட்டும், தலைமை ஸ்ட்ராங்காக இருக்கா, தலைமை ஸ்ட்ராங்காக முடிவு எடுக்குதா, அதை செயல்பட வைக்குதா, அங்கே செயல்பட வைப்பாங்க. சார் இப்போ வந்து அதாவது விசாரணை வந்து மதுரையில் நடந்துட்டு இருக்கு. விசாரணை அங்கிட்டு நடக்கும்போதே சென்னை நீதிமன்றம், உயர் நீதிமன்றம் வந்து பல்வேறு விசாரணையை நடத்த வேண்டிய அவசியம் என்ன? விரைவான வந்து அந்த எஸ்ஐடி அமைக்க வேண்டிய காரணம் என்ன சார்? அது இப்போதைக்கு சுப்ரீம் கோர்ட்டில் இருக்குது. அதனால் அதை பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக பேசவும் முடியாது. ஓகே, எஸ்ஐடி வந்து அந்த கேள்வி வந்து சுப்ரீம் கோர்ட் கேட்டிருக்கு. அது கேட்டுட்டு அப்புறம் இவங்க வந்து எந்த எஸ்ஐடி வேண்டாம், எங்களுக்கு வந்து சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு சொல்லி டிவிகே தரப்புலேருந்து கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து அப்படி ஒன்றும் அவசியம் இல்லைன்னு வேறு அவங்க சொல்லியிருக்காங்க. அதாவது சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு சார்பாக நடக்கலை. இவங்களுக்கு ஒரு கூட்டு, அவங்களுக்கு ஒரு கூட்டு, எல்லாம் பண்ணி நிறைய கேள்விகள் கேட்டிருக்காங்க. கேட்டுட்டு இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நாங்கள் வந்து இப்போ பிரமாண பத்திரம் வந்து தாக்கல் பண்ணணும். ஏன்னா ஒன்று அவங்க எல்லாத்துக்கும் எவிடன்ஸ் வச்சுருக்காங்க. திமுக வந்து நீங்கள் ஒரு பக்கம் சாதாரண நினைக்க முடியாது. மக்களுக்கு வந்து அதிருப்தி இருக்குது. மக்களை வந்து ஆதரவோடு பண்ணலை. ஆனால் நாங்கள் மக்களுக்காக பண்ணுறோம் நிறையா பண்ணுறாங்க, பேசுகிறாங்க. ஆனால் மக்களுக்கு வந்து அதிருப்தி நிறையா இருக்குது. ஆனாலும் எல்லா விஷயத்தையும் வந்து ஒரு ஆதாரபூர்வமாக டாக்குமெண்டேஷன் இருக்குல்ல, அதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. இப்போ கரூரில் என்ன நடந்துச்சு, இவர் இங்கே என்ன பேசினார், நாகப்பட்டினத்தில் என்ன பேசினார், கை இதுக்கு மேலே தூக்கக்கூடாது, இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லி பேசினார்ல, இதெல்லாம் காரணம் காமிச்சு நாங்கள் அவரை தடுக்க முடியலை. அப்படி தடுத்தா வந்து எதிர்க்கட்சி இந்த மாதிரி வளர்கிறவங்கள நீங்கள் வந்து தடுக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனை வந்துடுது அப்படின்னு சொல்லி பிரச்சனை வந்து அதனால வந்து நாங்கள் வந்து ஓரளவுக்கு மேலே வந்து தடுக்க முடியல, கண்ட்ரோல் பண்ண முடியலை. அதனால எங்கள் போலீஸ்காரங்களும் வந்து ஒரு கண்ட்ரோல் பண்ண முடியலை அப்படின்னு சொல்லி அதை வந்து திரும்ப வாதாடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த பிரமாண பத்திரம் தாக்கல் பண்ணி அது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம இதை பற்றி பேச முடியும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து எஸ்ஐடி எதிராக வந்து அவங்க போட்டிருக்காங்க. அப்போ என்ன போட்டிருக்காங்கன்னா, இதே வந்து இதுக்கு முன்னாடி வந்து எஸ்ஐடி வந்து சிபிஐ வந்து தமிழ்நாடு போலீஸ் வந்து கேட்கும்போது அவங்க வந்து அதை என்ன சிபிஐ வந்து இதுக்கு வழக்க காலம் தாழ்த்துருக்கான்னு சொல்லி இவரே பேசியிருந்தார், விஜயே பேசியிருந்தார். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இப்போ வந்து அவர் சிபிஐ கேட்குறாங்கிறது ஒரு கான்ட்ரடிக்ஷன் தான். ஆனால் அவங்களுக்கு தனக்குன்னு வந்தால் தான் வந்து வலியும் வேதனையும் தனக்கு தெரியும் அப்படிங்கிற விஷயத்து இருக்கு இல்லையா, அதில் தனக்கு இப்போ வந்துருச்சு. எஸ்ஐடி வந்து ஒழுங்காக நடக்காதுன்னு இவங்களுக்கு வந்து ஒரு அவநம்பிக்கை டிவிகேக்கு. ஏன்னா இது வந்து போலீஸ் வந்து ஆளும் தரப்பு முதலமைச்சர் கண்ட்ரோலில் இருக்கிறது. அவங்க வந்து டிவிகேக்கு ஆதரவாக பண்ண மாட்டாங்க, எதிராக தான் பண்ணுவாங்க அப்படின்னு நம்பிக்கையில் எஸ்ஐடி வேண்டான்றாங்க. அந்த எஸ்ஐடி வந்து போட்டது வந்து தமிழக அரசு இல்லை, ஹைகோர்ட், உயர்நீதிமன்றம் சார். அப்படி ஹைகோர்ட் போட்டிருக்காங்க. பட் இந்த ஹைகோர்ட் வந்து மதுரை ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கும்போது ஏன் சென்னையிலேருந்து போட்டாங்கன்னு ஒரு கேள்வி இருக்குது. அது இன்னும் சுப்ரீம் கோர்ட்டில் கேள்வி இருக்கிறதுனால அதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக பேசவும் முடியாது அப்படின்னு நினைக்கிறேன். இப்போது அந்த கிட்னி விவகாரத்தில் வந்து விரைவாக வந்து அதே உயர் நீதிமன்றம் தான் வந்து விசாரணையை வந்து துவங்க சொல்லிச்சு. ஆனால் வந்து விசாரணையும் துவங்கலை, எஸ்ஐடி அமைக்கல. ஆனால் இங்கே உயர் நீதிமன்ற விசாரணைக்கு முன்பே எஸ்ஐடி எல்லாம் வந்து நியமிச்சு போகிறதுக்கான காரணம் இது வந்து ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தல. கண்டிப்பாக சந்தேகம் தான். இவங்க வந்து என்ன ரொம்ப அவ்வளோ யோக்கியமாக கரெக்டாக பண்ணுறாங்க. அங்கே வந்து கிட்னி திருட்டில் வந்து இன்வால்வ் ஆனது டிஎம்கே சம்மந்தப்பட்டவங்க இன்வால்வ் ஆனாங்கன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சது. அந்த இது அப்போது சொந்த கட்சிக்காரங்களை வந்து உடனே வந்து ஜெயிலில் போட்டு வாட்டவ செய்வாங்க. அவ்வளோ நேர்மையாக என்ன நம்ம யாரை சொல்லுவாங்க, இந்த பாண்டியன் நெடுஞ்செழியன் உடனே புறாவுக்கு வந்து சதையை எடுத்து கொடுத்தாரு, தன் மகனை வந்து இந்த மாடு வந்து மணி அடிச்சுன்னு சொல்லி கண்ணுக்குட்டியை கொண்டுட்டான்னு சொல்லி தேர்காலில் வச்சு கண்ணுக்குட்டியை கொண்டுட்டான்னு சொல்லி மகனை பழி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களே. அந்த மாதிரி ஒரு நீதி நேர்மையான லஞ்சம் ஊழல் இல்லாத ரொம்ப ஒரு சூப்பரான இதாக அரசில் வந்து இவங்க வந்து 10 ரூபா வாங்கினாங்கன்னா அவங்க வந்து 8 ரூபா வாங்குறாங்க, இவங்க 10 ரூபா வாங்கினா 12 ரூபா வாங்குறாங்க. அதுதான் கணக்கு. எல்லா அரசும் இது வந்து லஞ்சம் ஊழலில் திளைக்கிற அரசு தான். இதில் வந்து எந்த விதிவிலக்கும் கிடையாது. ஆனால் யார் மேலே மக்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை அதிகமாக இருக்கோ அவங்க வந்து வெற்றி அடைகிறாங்க. அதையும் தாண்டி வந்து எலெக்ஷன் நேரத்தில் வந்து யார் வந்து அதிகமாக வந்து சில்லறை சிதற விடுறாங்களோ அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வெற்றி வாய்ப்பு அதிகம் அப்படிங்கிறத நிதர்சனம். இது வந்து நான் எந்த கட்சிக்கு ஆதரவாகவும் எதிர்ப்பாகவும் இல்லை. இப்போ இருக்கிற சூழலில் வந்து இந்த அரசு மேலே, இந்த போலீஸ்காரங்க மேலே மக்களுக்கு வந்து அதிருப்தி அதிகமாக இருக்குது. அந்த அதிருப்திக்கு வந்து ஃபியூல் பண்ணது வந்து இந்த கரூர் விவகாரமும். அகனே கரூர் விவகாரத்தில் வந்து டிவிகே மேலே வந்து குற்றமே இல்லையா அப்படின்னு இல்லை, இருக்குது. அதை வந்து இனி விசாரணை எல்லாம் முடிச்சிருக்கும்போது நம்ம ரொம்ப டீட்டெயில்டாக பேசுகிறது வந்து இப்போ கோர்ட்டில் விவகாரம் இருக்கனால கோர்ட்டுக்கு எதிராக பேசுகிற மாதிரி எதுவும் பேசிட முடியாது. இருக்குது, நம்ம கருத்து சொல்லலாம். ஆனால் அந்த கருத்து வந்து நீதிபதியெல்லாம் சொல்லி முடித்ததுக்கப்புறம் வந்து நீதிபதி கருத்துக்கு எதிராக நம்ம பேச முடியாது. ஆனால் அலசுகிற விதத்தில் வந்து தமிழ்நாடு போலீஸ் வந்து ஒரு என்ன சொல்கிறது திருப்திகரமாக செயல்படலை
அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. அது வந்து கோர்ட் வந்து இப்போ பிரமாண பத்திரம் தாக்கல் பண்ணதுக்கப்புறம் கோர்ட்லேருந்து என்ன வருதோ அதை பேஸ் பண்ணி தான் ஃபர்தராக நம்ம வந்து பேச முடியும். இது வந்து டிவிக்கே வந்து ஒரு விஷயம் ஒரு இந்த வந்து சொல்லுவேன். இது சட்டம், நீதி ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து அறம் சார்ந்து பேசணும்ல. இதில் அறம் சார்ந்து டிவிக்கே நடந்ததா அப்படின்னு ஒரு கேள்விக்குறி இருக்குது. சரி, டிஎம்கே வந்து அறம் சார்ந்து நடந்ததா அப்படின்னா அதுலேயும் வந்து உடனே போனாங்க, எல்லாம் நிறைய விஷயங்கள் பண்ணாங்க, அதெல்லாம் இருக்குது. ஸோ யார் வந்து அதிகமாக அறம் சார்ந்து நடந்துக்கிட்டாங்கன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அதில் வந்து டிவிகேயா டிஎம்கேயா அப்படிங்கிறது வந்து நடந்த விஷயத்தை வச்சு இதை பார்க்குற ஆடியன்ஸே வந்து அவங்களே புரிஞ்சுக்குவாங்க. யார் வந்து அதிகமாக அறம் சார்ந்து நடந்துக்கிட்டாங்க, உடனடியாக போய் மக்களை போய் பார்த்து எல்லாம் பண்ணி என்னென்ன முடியுமோ அதெல்லாம் பண்ணி முடித்தது, உடனடியாக வந்து பணத்தை அறிவித்தது, உடனடியாக பணத்தை கொடுத்தது அப்படின்னு ஆரம்பிச்சிருக்குல்ல. இதில் வந்து டிவிக்கு வந்து அறம் சார்ந்து நடந்துட்டாங்களா டிஎம்கேயா அப்படின்னு இதில் வந்து குளிர்காயம் நினைச்சது வந்து பிஜேபி நினைக்குது. அப்புறம் இதில் வந்து உண்மையிலேயே வந்து ஒரு பக்கம் ரொம்ப புத்திசாலித்தனமாக பயங்கர புத்திசாலித்தனம் நடந்துக்கிட்டு இருக்கிறது வந்து எடப்பாடி பழனிசாமி. ஓகே சார், இப்போ வந்து சிபிஐ விசாரணை வந்து தாவேகா தரப்புல கேட்கப்படுது. ஆனா வந்து திமுக இதற்கு எதிர்க்கிறதுக்கான காரணம் என்ன சார்? இதுக்கு டிலே ஆகும் ஒன்றும் இல்லை. இப்போ எல்லாம் முடிஞ்சு போய் அதுக்கப்புறம் வந்து டிவிக்கே வந்து இதை வச்சு பயனடைஞ்சிரும், பலன் பெற்றோம். டிலே ஆகி போச்சுன்னு வச்சுக்கலாம், அது பாட்டுக்கு இழுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த பக்கம் வந்து இனி 26 மே மாதம் 2026 மே மாதம் எலெக்ஷனு. அது முன்னாடி வந்து எஸ்ஐட்னா சீக்கிரம் வந்து எல்லாம் முடிஞ்சு ஒரு இதை போட்டு இவங்கள மேலே வந்து பழி சுமத்தி எலெக்ஷனில் ஒழுங்காக வந்து ஓட்டு வாங்க முடியாமல் ஒழுங்காக நிற்க முடியாமல் ஆக்கி விட்டுறலாம். அப்படி இல்லைன்னா இவங்க வந்து பெரிய ஆளாக ஏறக்கூடாதுல்ல. அதுக்கு என்னென்ன வழியெல்லாம் உண்டோ அதெல்லாம் பண்ண. இது அரசியல் வந்து சகஜம். அதை ரொம்ப தெளிவாக இப்போ இருக்கிற ஆளும் அரசு யார் யார் எந்தெந்த இடத்துல எப்படி பண்ணணுமோ அதை வந்து ரொம்ப தெளிவாக பண்ணுறாங்க. அப்படிங்கிறது தான் இதோட விஷயமே. இப்போ சிபிஐ விசாரணை கிடைக்க பெற்றால் தாவேகாவுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவா இருக்கும்? விசாரணை எதை நோக்கி போகும் சார்? சிபிஐ எப்படி பார்த்தாலும் இவருக்கு எடுத்தோடனே சப்போர்ட் வந்து ஃபுல்லாக பிஜேபியிலேருந்து ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுறாங்க. சிபிஐ கண்ட்ரோலில் வந்து அங்கே ஒன்றிய அரசு கண்ட்ரோலில் இருக்குது. அப்படி இருக்கும்போது அது விசாரணை எப்படி போகும் அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டியதில்லை. டிவிகேவுக்கு வந்து கொஞ்சம் சாதகமாக இருக்கும். சார், இப்போ தொடர்ந்து வந்து இந்த 41 பேர் உயிரிழந்திருக்கு முழுக்க திமுக தான் காரணம், திமுகவுடைய அலட்சியம் தான் காரணம், திமுக கையில் வைத்திருக்கின்ற காவல்துறை தான் காரணம் என்று எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து வந்து ஒரு குற்றம் சாட்டி கொண்டிருக்கிறாரு. இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு? ஏன்னா வந்து நெருப்பு இல்லாம புகையுமா அப்படின்ற போலதான் இருக்கு. இது எப்படி சார் இதை பாக்குறீங்க? இல்லை, இது வந்து எப்படின்னா நம்ம வந்து ரொம்ப அரசியல் ரீதியாக வந்து பார்க்க வேண்டியதில்லை. அவங்கவுங்க வந்து இந்த கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்தி அரசியல் பண்ண நினைக்கிறாங்க அப்படிங்கிறது தான். ஆனால் 41 பேர் இறந்து போயிட்டாங்கல்ல, அந்த இறந்து போகிறதுக்கு என்னென்ன காரணங்கிறது எல்லாருக்கும் இந்த இந்த வீடியோவை பார்க்குற அவ்வளோ பேருக்குமே தெரியும். இந்த வீடியோனா நம்ம வீடியோ மட்டும் இல்லை. இப்போ நடந்திருக்கும் போது வந்து நியூஸ் பார்த்தாங்கல்ல, நியூஸ் பார்த்தது, நியூஸ் படித்தது, பக்கத்தில் கேள்விப்பட்டது, என்ன நடந்துச்சுன்னு பண்ணது, 7 மணி நேரம் லேட் ஆனது, இப்படி ஆரம்பித்து ஒரு இடத்துலையும் முதல் கோணல் முற்றிலும் கோணல் ஆயிடுச்சு. அதை வந்து கோணல் ஆகட்டும்னு சொல்லி விட்டு பிடிச்சது வந்து திமுக. ஓகே, அதை வந்து இன்றைக்கி முழுக்க முழுக்க வந்து திமுகவோட காவல்துறை தான் காரணம் அப்படின்னு சொல்லி அவர் எடப்பாடி பழனிசாமி வந்து திரு எடப்பாடி பழனிசாமி பேசுகிறாரு அப்படின்னு இருக்கு இல்லையா, அது வந்து அரசியல். அதுக்கு வந்து திமுக வந்து முழுக்க முழுக்க காரணமே இல்லையா அப்படின்னா அது அப்படி சொல்ல முடியாது. ஆனால் இருக்கலாம். உங்கள் மெஜாரிட்டி காரணம் டிவிக்கே, கொஞ்சம் காரணம் வந்து போலீஸும் இவங்க வந்து எப்படி விட்டு பிடிச்சது. அங்கே டிலே ஆச்சு, பயங்கர கூட்டம், தண்ணி இல்லை, ஒன்றும் இல்லை, இதெல்லாம் தெரியாதா? ஒவ்வொரு முறையும் வந்து இங்கே பேசுகிற ஆட்கள் அவ்வளோ பேரும் சொல்கிறாங்க, ஒவ்வொருத்தரும் டீஹைட்ரேஷன் ஆகிக்கிட்டு இருக்கு, மயங்கிட்டு இருக்காங்க. 4 பேர் சாகுறாங்க, 3 பேர் சாகுறாங்க, அங்கே 2 பேர் சாகுறாங்க. அதனால் இப்போ வந்து தண்ணி கொடுக்காம ஒன்றும் கொடுக்காம இதெல்லாம் அலோவ் பண்ணாதீங்க அப்படின்னு நிறைய பேசிகிட்டு இருக்காங்க. இதையும் தாண்டிய ஆளுங்க வச்சு வந்து உனக்கு வந்து ஏதாவது நடந்தால் தான் ஒரு புத்தி வரும்னா நடக்கட்டும் அப்படின்னு விடுறது இருக்குல்ல. அதாவது ஒரு பிள்ளை வந்து ரொம்ப ஆடிட்டு இருந்துச்சுன்னா எங்கேயாவது ஊரில் போய் அடிபட்டு வந்தால் தான் நான் சரியாக வரும் அப்படின்னு விட்டுருவாங்க இல்லையா, அது மாதிரி விட்டு இந்த மாதிரி நடந்ததுக்கு இன்டைரக்டாக வந்து டிஎம்கே காரணம். ஆனால் டைரெக்டாக வந்து டிவிக்கே காரணம். டைரக்டாக ஏன்னா அவங்க உச்சநீதிமன்றம் ஒரு கேள்வி எழுப்பியிருக்கு சார். விரைந்து இந்த உடற்கூறாய்வு ஏன் நடத்தப்பட வேண்டிய அவசியம் என்ன அப்படின்ற போல ஒரு கேள்வி எழுப்பியிருக்கு. ஏன்னா உடற்கூறாய்வு ஒருத்தர் உயிரிழந்த பிறகு எப்பொழுது நடத்தப்பட வேண்டும், ஏன் அங்கே விரைவாக நடத்தப்பட்டிருக்கு சார்? அது இல்லை, அது என்ன கேட்டிருக்காங்க அவங்க கேள்வியில் வந்து ரொம்ப தெளிவாக கேட்டிருக்காங்க. அதாவது 2 டேபிள் நீங்கள் வந்து இவ்வளோ சீக்கிரம் அதை பண்ணுறதுக்கான வசதி வாய்ப்பு இருந்துச்சாங்கிறத பிரமாண பத்திரத்தில் தாக்கல் பண்ணுங்க. அதனால் வந்து அது பண்ண முடியாதுங்கிறதெல்லாம் இல்லை.
அவங்க வந்து அங்கங்கே இருக்கிற எல்லா இடத்துலையும் சுற்றி உள்ள தமிழ்நாடு தமிழ்நாட்டில் அரசுன்னு வச்சுக்கலேன், அது அதிமுக ஆளுங்கட்சியாக இருக்கும்போதும் சரி, திமுக இப்போ ஆளுங்கட்சியாக இருக்கும்போதும் சரி, தமிழ்நாட்டில் மருத்துவ கட்டமைப்பு இருக்குல்ல, அது சூப்பர் கட்டமைப்பு. ஓகே, நினச்சா எந்த இடத்துலையும் திடீர்னு வந்து 1000 டாக்டர்ஸ் ஒன்று வந்து சேர்ந்துருவாங்க. அந்த அளவுக்கு வசதி, கம்யூனிகேஷன் எல்லாமே இருக்குது. அந்த இடத்துல வந்து இது பண்ணுறதுக்கு முடியுமா அப்படிங்கிறது வந்து சுப்ரீம் கோர்ட்டு கேட்டிருக்காங்க. அதுக்கான 2 டேபிள் இருக்குது. அதில் வச்சு உடற்குறையாக டக்கு எப்படி பண்ணி முடிப்பீங்க, அதுக்கு வந்து பிரமாண பத்திரம் டீட்டெயில் சொல்லுங்கள் அப்படின்னு அதுக்கு வந்து சொல்ல போகிறாங்க. சொல்லி முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து இதை பற்றி பேசலாம். ஆனால் இதுக்கான தேவை என்னன்னு ஒரு கேள்வி கேட்குறாங்கல்ல, அந்த இதை வந்து இன்னும் வச்சுக்கிட்டு இருந்தா, ஒருவேளை அவங்க தரப்பில் சொல்லுது, இன்னும் வந்து அப்படியே இன்னும் வச்சுக்கிட்டு இருந்தா, அது அப்படி இதை பார்த்து பொங்கி எல்லா இடமும் வந்து பிரச்சனை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கக்கூடாது, இந்த பிரச்சனை இதோட அப்படியே முடிக்கணும் அப்படின்ற மாதிரி சீக்கிரம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு வந்து அவங்க வந்து பதில் சொல்லுவாங்க. இது வந்து யார் சார்பும் பேசுகிறதில்ல, ஜெனரலாக வந்து நம்ம வந்து கேள்விப்படுறது, கேட்குறது, பேசுகிறது அப்படிங்கிற விஷயம் இருக்குல்ல, டீட்டெயிலாக எடுக்கும்போது இதுக்கு வந்து இவங்க ஒரு காரணம். டிஎம்கே வந்து அப்படி விட்டு வச்சுருந்தா மறுநாள் வந்து இன்னும் வந்து ரொம்ப கொதிப்பு வந்துடும். கரூரில் இருந்த பிரச்சனை கோயம்புத்தூரில் வந்து நிற்கும், மதுரையில் போய் நிற்கும், சென்னையில் வந்து நிற்கும். எங்கள் ஆட்கள் இப்படி சாவு போச்சு, இப்படி போச்சுன்னு சொல்லி அதை தாட் பண்ணி அடிப்பாங்க அப்படின்னு. இப்போ இன்னும் ஒரு 10 இடத்துல வந்து டிவிக்கோட ஆஃபீஸ் அடித்து உடைச்சான்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு எங்கள் மக்கள் இப்படி கொண்டு விட்டியே அப்படின்னு அடித்தான்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன நடக்கும்? பிரச்சனை ஜாஸ்தி வரும்ல. இது விஜய் வந்து அரெஸ்ட் பண்ணி தான் வச்சுக்கோங்க. ஏகப்பட்ட இடத்துல வந்து டிவிக்கோட யங்ஸ்டர்ஸ், அவங்க டிவிக்கே முழுக்க யங்ஸ்டர்ஸ் தான், அது பிரச்சனை வந்துடும்ல. எல்லாத்தையும் வந்து ஒரு மாதிரி வந்து தண்ணி தெளித்து அமுத்தி வச்ச மாதிரி ஆகிப்போச்சு. சீக்கிரம் அது முடிச்சாச்சு. அது முடிஞ்சு போச்சு. அடுத்து சிஎம்ஏ அங்கே போனால் எல்லோரும் போனாங்க. சிஎம் போகும்போது பாதுகாப்பு பெருசாக இருக்குது, எல்லாம் முடிச்சு. அவங்க சைடில் சொல்கிறதெல்லாம் வந்து அது ஒரு வகையான காரணம். அந்த காரணத்தை வந்து பொதுமக்கள் ஏற்றுக்கிறாங்களா ஏற்றுக்கலையாங்கிறது அடுத்தடுத்து நடக்கும்போது அந்த வழக்கு முடிஞ்சு அடுத்து எலெக்ஷனில் வந்து தெரியும், இந்த திமுக பண்ணதெல்லாம் கரெக்ட் இல்லையா அப்படின்னு சொல்லி. இப்போ நீங்கள் சொன்னீங்க, விஜய் போனார்னா விஜய் மாவட்ட அந்த அலுவலகங்கள்லாம் உடைக்கப்படும் அப்படின்ற போல ஒரு குற்றச்சாட்டு வச்சிங்க. ஆனால் அங்கே பாதிக்கப்பட்டவர்களே வந்து விஜயை காட்டிலும் தாவேகா காட்டிலும் வந்து அரசு மேலே தான் சார் அதிகமான குற்றச்சாட்டுகளை வச்சுருக்காங்க. இருக்கும். அது வந்து அவங்க விஜய் மேலே எப்போவுமே ஒருத்தர் வந்து தப்பு பண்ணது வந்து மகனாக இருந்தால் ரொம்ப கொஞ்சம் சாஃப்டாக பேசுவாங்க. அது மாதிரி வந்து விஜய் மேலே வந்து அளவிட முடியாத வந்து ஒரு அன்பு, பாசம், அல்லது என்ன சொல்கிறது, ஒரு நேசம் அப்படி வச்சுக்கோமே. பாசம், நேசம். ஓகே, விஜய் அப்படின்னு ஒரு நேசம் இருக்கு இல்லையா, அந்த நேசம். அதனால் விஜய் பண்ணது தப்பு இல்லை, பாவம் அப்பாவி பிள்ளை, இப்படி வந்த உடனே கிளப்பி விட்டாங்க, இவர் வந்து இப்படி பண்ணிவிட்டாங்க, ஒழுங்காக பாதுகாப்பு கொடுக்கலன்னு சொல்ல என்ன ஆகும், காதில் ஏறும்ல. அப்போ இது மாதிரி பண்ணிவிட்டாங்க அப்படின்னு விஜய் மேலே தப்பு இல்லை அப்படின்ற மாதிரி அவங்கள வந்து நிறைய சொல்லி வந்து பண்ணது. ஆனால் என்ன பண்ணாலும் சரி, அந்த அந்த மாண்டு போன உயிர்கள் இருக்குல்ல, அதுக்கு வந்து ஆளுங்கட்சியோ அல்லது இதுக்கு காரணமாக இருந்த டிவிக்கோ ஏதோ ஒரு வகையில் பதில் சொல்லத்தாகணும். ஓகே, அதே போல் வந்து சார், தாவேகா தலைவர் விஜய் வந்து பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரிடம் வந்து வீடியோ காலில் பேசியிருக்காரு. அதே போல் அங்கே நேரிலே செல்றதுக்காக அனுமதி கேட்டிருக்காரு. ஆனால் அனுமதி வந்து கொடுக்கப்படாமல் இழுத்தடிக்கப்படுகின்றது. என்ன காரணம்? திமுக விஜயை பார்த்து அஞ்சுகிறதா? இதில் வந்து திமுக வந்து அஞ்செல்லாம் இல்லைங்க. அதே மாதிரி அதிமுகவும் விஜயை பார்த்து வந்து நீ வந்தால் தான் எங்கள் கட்சியே இருக்கும் அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. திமுக விஜயை வச்சு இவங்க வந்து ப்ளே பண்ணிகிட்ருக்காங்க, வேறு ஒன்றுமே இல்லை. இப்போ 10 நாளைக்கு அப்புறம் வந்து வீடியோ காலில் வந்து ஒரு 20 பேர்கிட்ட பேசுகிறாருன்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு வந்து எவிடன்ஸ் எங்கேயும் கிடையாது. பேசியிருக்கலாம், ஆனால் யார்கிட்ட பேசினார், என்ன பேசினார், ஒரு எவிடன்ஸ் வேணும்ல. இல்லை, செய்திகள்லாம் வந்துச்சே சார், செய்தியில் அங்கே பேட்டி கொடுத்து நம்ம என்ன வந்து கற்காலத்திலே இருக்கோம். பேசும்போது கூட இருந்து வீடியோ எடுக்க முடியும்ல. விஜய் பேசுகிறாரு, இப்போ வந்து இப்போ இருக்கிற முதல்வரோ இல்லை எதிர்க்கட்சி தலைவரோ ஏதாவது பேசும்போது வந்து வீடியோ எடுக்கிறாங்க. வீடியோ காலில் பேசினா கூட வீடியோ எடுக்க முடியும்ல. இப்போ விஜய் பேசுகிறாரு, ஏங்க அந்த மாதிரி இப்படி பண்ண, ஐயோ நல்ல முடியலைங்க, இப்படி வந்தால் இப்படி அப்படின்னு சொல்லி பேசுகிறதுக்குல்ல, அப்படி உருக்கமாக பேசுகிறது வந்து வீடியோ எடுத்து போட்டால் இன்னும் அவருக்கு நல்லதானே. யாரும் எதுவும் எடுக்கலை, என்கிட்ட பேசினார், இங்கே வந்தார், இப்படி செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கங்கே செய்தியாக வருதே ஒழிய, வெறும் செய்தியாக வர்றதுக்கு நம்ம என்ன பழைய காலத்தில் அச்சு இயந்திரத்துக்கு மட்டுமா உட்காந்துருக்கோம். இப்போ தான் வந்து டிஜிட்டல் அவ்வளோ வந்துருச்சே. இது வந்து கரெக்ட் இல்லை. ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் விஜய் வந்து 3 நாளைக்கு அப்புறம் ஒரு வீடியோ போட்டதாக இருக்கட்டும், 10 நாளைக்கு அப்புறம் வந்து 20 பேர்கிட்ட வீடியோ காலில் பேசினதாக இருக்கட்டும், பேசினதாக இருக்கட்டும், எதுவுமே வந்து கரெக்ட் இல்லை. அது போக நான் வந்து திரும்ப அங்கே போகணும் அப்படின்னா, தமிழ்நாட்டில் எல்லோரும் காலி பண்ணிட்டு வெளியே போங்க, நாங்கள் வந்து போகணும் சொன்னோம். அல்லது மொத்த கரூர் மாவட்டத்தில் இருக்கிற ஆட்கள் பூரா வந்து காலி பண்ணிவிட்டு பக்கத்து மாவட்டத்துக்கு போயிருங்க, நான் போய் எல்லாத்தையும் பார்க்கணும், அவங்கள மட்டும் விட்டுச்சு போங்கன்னா, இதெல்லாம் அந்த இது ஒரு 5-6 நிமிஷம் கோரிக்கையை பார்த்தீங்களா?
அது உண்மையிலே காமெடியாக இருந்துச்சுங்க. அப்படி டிவிக்கு அது பண்ணுறது வந்து கரெக்ட் இல்லை. அவங்க டிவிக்கு வந்து இந்த நேரத்தில் இப்போ என்ன ரியாலிட்டி என்ன, மக்கள் வந்து முட்டாள் இல்லை. ஓகே, நிறைய படித்த மக்கள் எல்லாருக்கும் தெரியும். அவங்க அளவுக்கு அதிகமான வந்து நேசம் வந்து அவங்க மேலே வச்சுருக்காங்க. ஒரு கட்டத்தில் வந்து என்ன இப்படி பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன வெறுப்பு வந்துச்சு வச்சுங்களேன், அதோட அடியோட காணாமல் போயிடும். இப்பவும் கெட்டு போகலை. இப்போவாவது வந்து விஜய் வந்து திருந்தணும். அதான் அதான் விஷயம். ஓகே, மிக்க நன்றி சார். கரூர் விவகாரத்தில் தாவேக்காவுடைய அடுத்த கட்ட நகர்வுகள் குறித்து பல்வேறு தகவல்களை நேரில் வந்து எங்களுடன் பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி.